ஆண்டவரும் இரட்சகருமா இருக்கிற இயேசுவின் இனிய நல்ல நாமத்தினால உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவிக்கிறேன். இந்த நாளில் கூட வேத புத்தகத்திலிருந்து ஒரு காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். சங்கீதத்தினுடைய புத்தகம் 103 அதிகாரம் 11வது வசனத்தில், பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிற மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாக இருக்கிறது என்று வேதவசனம் சொல்லுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாருக்கு பயப்படுறீங்களோ பயப்படலையோ, ஆண்டவருக்கு நீங்கள் பயப்பட வேண்டும். கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்கள் பயப்பட வேண்டும். அப்படி நீங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு பயப்படுகிறதுக்கு, அந்த பயப்படுகிற நபர்கள் மேலே ஆண்டவருடைய கிருபை எவ்வளவு பெரிதாக இருக்கிறது என்பதை அவர் ஒரு ஓமையின் வாயிலாக சொல்கிறார். பூமியிலிருந்து வானத்துக்கு எவ்வளவு உயரமாகுமோ அவ்வளவு பெரிய கிருபைகளை, அவ்வளவு அதிகமான கிருபைகளை ஆண்டவர் அந்த நபர்களுக்கு, அந்த குடும்பங்களுக்கு கொடுக்கிறார். பாருங்க, தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமாம் அப்படின்னு சொல்லி நீதிமொழிகள் 22:4 நாம் வாசிக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் கர்த்தருக்கு பயந்து நடக்க நீங்கள் தொடங்குவீர்கள் என்றால் நீங்கள் ஞானமுள்ளவர்களாக இருப்பீர்கள், கிருபை பெற்றவர்களாக இருப்பீர்கள். ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.